10 மாதங்கள் தேவன் நம்மை மிக அழகாய் மிக நேர்த்தியாய் நடத்தி வந்தார். எந்த விதத்திலும் அவர் நமக்கு குறை வைக்கவே இல்லை. ஒருவேளை குறை வைத்திருப்பார் என்று சொன்னால் இந்த இடத்துல நம்ம உயிரோடு என்ன செய்திருக்க மாட்டோம், இருந்திருக்க மாட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு உயிரை தந்து, பலனை கொடுத்து, கையின் வருமானங்களை தந்து, குடும்பத்தை ஆசீர்வதித்து, சமாதான சந்தோஷத்தினால் நிரப்பி, நம்முடைய எல்லா மன விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றி, அவர் இதுவரைக்கும் நமக்கு மிக மிக நல்லவராக இருந்திருக்கிறார். ஆமென், தோத்திரம். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது இவ்வளவு வேகமாக போகும்னு நான்லாம் என்ன செய்யலை, நினைக்கவே இல்லை. தோத்திரம். ஆமாம், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இப்போ தான் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 10 மாதங்கள் முடிந்து 11 மாதம், அவ்வளோதான். இனி அடுத்த ஒரு மாதம் நமக்கு எல்லாமே கொண்டாட்டத்தின் மாதமாக, மந்த் ஆஃப் செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் மூட்லேயே இருப்போம். தோத்திரம். எப்படா ட்ரெஸ் எடுக்கலாம், எந்த ஜவுளி கடைக்கு போகலாம், எந்த கலரில் சேலை வாங்கலாம், எந்த கலரில் சூட்டு வாங்கலாம். தோத்திரம். அப்படியே அந்த 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 செலிப்ரேஷன் மோட்லேயே இருப்போம். அதனால் 12வது மாதம் நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 பெரிய அப்படி சந்தோஷத்துக்குள்ளேயே என்ட்ராகி புது வருஷத்துக்குள்ளே போயிடுவோம். ஆனால் நான் எப்பயுமே சொல்லுவேன், என்னுடைய சபையிலையும் போகிற எல்லா சபைகளையும் சொல்லுவேன், இந்த 11வது மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஏன் அப்படின்னா, கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தங்களை என்ன செய்து கொள்ளுங்கள், சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த சுத்திகரிப்புக்கு பிற்பாடு தான் அதுக்கப்புறம் யோர்தான் பிளக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவங்க கானானின் எல்லைக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பலவிதமான பிரச்சனைகளை அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபேஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. கர்த்தர் நின்று யுத்தம் பண்ணி என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டார். அடுத்து யோர்தானை கிராஸ் பண்ண பிற்பாடு தான் அவங்க கண்ணுக்கு முன்னால் பார்க்குறாங்க, இவ்வளோ பெருசாக எரிக்கோ மதில் இது வரைக்கும் இருக்குன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ எரிக்கோவை பார்த்து பயந்தார்கள். அதுக்கப்புறம் எரிக்கோவை ஜெயிச்ச பிற்பாடு அவ்வளோதானா, இவ்வளவுதானே பார்த்துக்கலாம் அப்படின்னு போன அந்த அந்த நினப்பில் ஆண்டவர் ஒரு மண்ணள்ளி போட்ட மாதிரி தோத்துரும் ஆகிட்ட என்ன செஞ்சாங்க, தோத்து போனாங்க. சில நேரங்களில் நம்ம லைஃப்பில் இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிற சில அனுபவங்கள் சவால் நிறைந்ததாக இருக்கிறதுனால அதற்கு முன்னாலே ஆண்டவர் நம்மளை தயார்படுத்துவார். அதனால் இந்த 11வது மாதம், இந்த மந்த் ஆஃப் ப்ரிப்பரேஷன், நம்மளை நாம் தயார்படுத்தி கொள்கிற ஒரு மாதம். ஆவியிலையும் சரி, மாம்சத்திலையும் சரி, சிந்தையிலையும் சரி, உணர்வுகளையும் சரி, எல்லா விதங்களையும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த காலையில் உங்களோடு நான் பேசுவதற்கு என்னுடைய உள்ளத்தில் ஆவியானவர் வைத்த ஒரு வேத வசனம், எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், அதனுடைய 3, 4, 2 வசனங்களை எனக்காக ஒருவர் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும், உன் இரட்சகருமாய் இருக்கிற, உன் இரட்சகருமாய் இருக்கிற, உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக, உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இன்றைக்கு உங்களோட நான் பேச போகிற என்னுடைய செய்தியின் தலைப்பு, நாம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி, ஆண்டவருடைய பார்வையில் நாம் அருமையானவர்களாய் இருக்கிறோமா அல்லது அருவருப்பானவர்களாய் இருக்கிறோமா? கவனிங்க, தன்னுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல், தன்னுடைய சொந்த குமாரனாகிய யாக்கோபு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, வேர்பிரிக்கப்பட்ட, தேவனுடைய இருதயத்திற்கு உரியவன் என்று நம்பப்பட்ட இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அவருடைய வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிபயங்கரமானதாய், நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம் நம்முடைய ஆத்துமாவிலே பலப்படுத்த முடியாத ஒரு வார்த்தையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற தேவன். இந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். இந்த 2 வசனத்திலிருந்து நான் ஒரு 4 செய்திகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நாளையும் இங்கே பேச முடியாது, அதனால் ஒரு செய்தி உங்களோட பேசுறேன். கவனிங்க, தேவனுடைய பார்வையிலே அருமையானவர்கள். அடுத்து அனுச்சராரு, தமக்கு அருமையானவர்களுக்கு அவர் செய்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு நாளையும் ஈடு செய்ய முடியாத, ஒருவராலும் ஒரு காரியத்தினாலும் ஈடு செய்ய முடியாத ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். அதாவது ஒரு மனுஷன் அவர் நேசிச்சிட்டாரு, ஒரு மனுஷன் அவர் நம்பிட்டாரு, ஒரு மனுஷன் அவர் அழைச்சிட்டாரு, ஒரு மனுஷன் அவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஒரு மனுஷன் அவருடைய பார்வையில் அருமையா பார்த்துட்டார் அப்படின்னா, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோட இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒன்னையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு அழில சொல்லுங்களேன்,
கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு, ஈடு செய்ய முடியாத அளவுக்கு, ஆமென், அந்த அளவுக்கு தேவன் நம்மை நம்புவார். நமக்கான ஆசீர்வாதங்களை நம்முடைய கைகளில் என்ன செய்வார்? கொடுப்பார். தோத்துறோம். ஒருவேளை ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம பிடிச்சு போனதுனால அவருக்கு ஒரு பரிசு என்ன செய்வோம்? கொடுப்போம். அது நம்முடைய இயல்பு. நம்ம ஒரு லவ்விங் மெமரியா தோத்துறோம். அது ஒரு காம்ப்ளிமெண்டா அல்லது ஒரு கிஃப்டா, அப்படி ஏதாவது ஒன்று நமக்கு ரொம்ப யாரை பிடிச்சிருக்கோ தோத்துறோம். எனக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா 2 விஷயத்தை நான் எப்பயுமே செய்வேன். அவங்களுக்கு நான் அவரை பிடிச்சிருச்சுன்றதுக்கான அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு 2 காம்ப்ளிமெண்ட் கொடுப்பேன். ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா. பொம்பளை பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கிறது இல்லை தோத்துறோம். ஆமா, ஆண் பிள்ளைகளை நான் ரொம்ப கவனமா சொல்லுவேன் தோத்துறோம். ஆண் பிள்ளைகளை நீங்க ரொம்ப கவனமானவங்க பாருங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும் தோத்துறோம். ஆமாம், பாஸ்டருக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும், உண்மைதான். ஆமாம், எனக்கு சகோதரர்களும் ரொம்ப பிடிக்கும் தோத்துறோம். அதுவும் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை பிடிக்கும், அதை ரொம்ப அளவோடு வச்சுக்கிருவேன் தோத்துறோம். ஆமாம், அது இப்போ சகோதரனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பேன். எப்படி காம்ப்ளிமெண்ட்டு? 2 விஷயம் செய்வேன். ஒன்று, ஒரு நல்ல பேனாவை வாங்கி கொடுப்பேன். ஒரு நல்ல பேனாவை வாங்கி கொடுப்பேன். அது நல்லா என்ன செய்யணும்? எழுதணும் அப்படின்றதுக்காக தோத்துறோம். ஆமா, பாருங்க, இந்த பேனாவை வாங்கி கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு சகோதரருக்கு அவருக்கு டை கட்ட தெரியுதோ தெரியலையோ, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன கொடுப்பேன்? ஒரு டை வாங்கி கொடுப்பேன். என்கிட்ட இருக்கிற நல்ல டையோ கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல காஸ்ட்லியான டை என்ன செஞ்சிருவேன்? வாங்கி கொடுப்பேன். இல்லை டை என்னால் வாங்க முடியலைன்னா ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் என்ன செஞ்சிருவேன்? ஐயோ, ஆமா, அது எதுக்கு? கொஞ்சம் கமகமன்னு என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி கொஞ்சம் பார்க்கறதுக்கு வாசனை திரவியத்தோட நல்ல அப்படி பார்க்கறதுக்கு ஒரு பிளசண்டா, அவங்க பக்கத்தில் போனாலே அவங்கள வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு. சிலர்லாம் வர்றாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் தூரமாகவே என்ன செய்வோம்? நிற்போம். சிலர்லாம் பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு அடி தள்ளி நின்னா தான் நல்லது. ஏன்னா அவங்க பேசும்போது அவங்க பேச்சு இனிமையாக இருக்கும். ஆனால் அவங்க வாயிலிருந்து வருகிறதான அந்த புனித நீர் சிலருடைய முகத்தை முழுவதும் என்ன செஞ்சிடும்? நிரப்பிடும். அப்படித்தான் சில நேரங்கள் அப்படித்தான். பாருங்க, இந்த ஆண்டவர் பாருங்க, இந்த நம்ம ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவர், ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டவர். அவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் பர்ஃப்யூம் கொடுக்க மாட்டாரு, அவர் டை கொடுக்க மாட்டாரு, அவர் பென் கொடுக்க மாட்டாரு, அல்லது வேற எந்த காஸ்ட்லியும் கொடுக்க மாட்டாரு. ஆனா பிடிச்சிருச்சுன்னா தேசத்தையே கொடுப்பாரு. ஒரு அழில சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தோத்துற தேசத்தையே கொடுப்பாரு, ஜாதிகளை கொடுப்பார். அப்படின்னா ஆமென், இந்த உலகத்துல ஒருவனும் ஆண்டு கொள்ள முடியாத ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் சிங்காசனத்துல உட்கார வச்சு ஆளுகை செய்ய வைப்பார். ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்ப தேவனுக்கு அருமையானவர்கள், தேவனுடைய பார்வையில அருமையானவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பார்வையில நாம் அருமையானவர்களா இருக்கணும்னா எதை தேவன் அருமையானதாக பார்க்கிறார்? நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3-4 வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, அவைகளை உன் இருதயமாக்கிய பலகையில் எழுதிக்கொள், அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய். தேவனுடைய பார்வையில் நீ கிருபை பெற வேண்டுமானால், தேவனுடைய பார்வையில் நீ நன்மை பெற வேண்டுமானால், தேவனுடைய பார்வையில் நீ அருமையானவனாக எண்ணப்பட வேண்டுமானால், உன் கழுத்திலையும் இருதயத்திலையும் மாட்ட வேண்டிய ஒரு விஷயம், எழுத வேண்டிய ஒரு விஷயம், பதிக்க வேண்டிய ஒரு விஷயம், கிருபையும் சத்தியமும். கிருபையையும் சத்தியத்தையும் ஒரு மனுஷன் சரியா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த கிருபையும் சத்தியமும் அவனை தேவனுடைய பார்வையில் அருமையானவனாக மாற்றி விடுகிறது. ஒரு அழில சொல்லுங்களேன். நான் இன்னும் தெளிவா சொல்றேனே, கிருபை வேறு சத்தியம் வேறு. தோத்துறோம். கிருபையை ஒரு மனுஷன் புரிஞ்சு கொண்டால் சத்தியத்தை ரொம்ப அழகா புரிந்து கொள்வான். சத்தியத்தினுடைய வேல்யூவை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டா கிருபையை இன்னும் அழகா புரிந்து கொள்வான். நான் சொல்றேனே, எது கிருபை? தோத்துறோம். ஆமா, நான் சொல்லுவேன், பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கு பேர் கிருபைன்னு நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் தப்பு பண்ணிட்டேன் பிரதர், ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன் பிரதர், ஆண்டவர் என்னை கிருபையா என்ன செஞ்சிட்டாரு, ரட்சித்துட்டாரு. தோத்துறோம். நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அல்லது ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பதற்காக கொடுக்கிற அந்த செயலுக்கு பேர் அன்பு. எல்லாரும் சொல்லுங்க,
இயேசுவின் அன்பு உங்களை என்ன செஞ்சிருக்கு? ரட்சித்திருக்கு. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மன்னிப்பை பெற்ற பிற்பாடு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள் வந்த பிற்பாடு, கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்திற்குள் கடந்து போக 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 வெளிப்படும் பாருங்க ஒரு செயல். அந்த வெளிப்பாட்டுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அன்பு வேறு, கிருபை வேறு. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவத்தில் இருந்தேன். இந்த பாவத்தில் சேற்றில் கடந்த என்ன இன்னைக்கு ஆண்டவருடைய அவருடைய ரட்சிப்புக்குள்ள, அவருடைய விடுதலைக்குள்ள நான் வந்ததற்கு காரணம் அவருடைய மாறாத, விலகாத, பூரணமான அன்பு என்னை ரட்சித்து இன்றைக்கு இவ்வளவாய் கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறது? நிறுத்தி இருக்கிறது. இப்ப என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதல் அஸ்திபார நிலை லவ். கிரைஸ்ட் லவ், கிறிஸ்துவின் அன்பு என்னுடைய வாழ்க்கையினுடைய ரட்சிப்பினுடைய அஸ்திபார நிலை. இந்த அஸ்திபாரத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பும் போது, இந்த வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு ஒவ்வொரு கல்லா வைக்கப்படுது பாருங்க, அந்த கல்லுக்கு பேர் தான் கிருபை. அன்பு என்கிற அஸ்திபாரத்தின் மேல் அற்புதமான கிருபையை நாம் நிலைத்து 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 உருவாக்குவோமானால், அந்த கிருபை நம்மை அலங்காரமான மாளிகையாக என்ன செய்து விடுகிறது? மாற்றி விடுகிறது. இந்த கிருபையை இன்னைக்கு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தோத்துறோம். நான் சொல்லுவேன், பாவம் செய்த பிற்பாடு பாவத்திலிருந்து மன்னிப்பை வாங்கி கொடுப்பது அல்ல கிருபை. என்னை பாவம் செய்ய விடாதபடி என்னை பாதுகாப்பது கிருபை. சாபத்தில் விழுந்து விடாதபடி என்னை பாதுகாப்பது கிருபை. அந்தகாரத்துக்குள் போய் விடாதபடி என்னை அரவணைப்பது கிருபை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 11 மாசத்துல 10 மாதத்துல எத்தனை முறை வழி விழுவதற்கு வாய்ப்பு வந்தது? எத்தனை முறை தேவ சமூகத்தை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு வந்தது? எத்தனை முறை புலம்பல்கள், கண்ணீர்கள், கவலைகள், பாடுகள், உபத்திரவங்கள். எனக்கு ஆண்டவர் வேணாம், எனக்கு சபை வேணாம், எனக்கு ஊழியம் வேணாம், எனக்கு பைபிள் வேணாம், போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இதுவும் ஒரு மாயையாக, இதுவும் ஒரு மாய்மாலமாக தோன்றுகிறது என்று சொல்லி பிசாசு நம்முடைய காதுகளிலே, நம்முடைய சிந்தையிலே நம்மளை கெடுப்பதற்கு, நம்மை 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 அந்த அந்த தேவ உறவிலிருந்து வழிவிலக பண்ணுவதற்கு எத்தனையோ முயற்சிகளை இந்த 10 மாதத்தில் எடுத்தானா? நான் சொல்லுவேன், இப்படியெல்லாம் சந்தேகங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் தேவனுடைய அன்பிலிருந்து என்னை வழிவிலக பண்ணுவதற்கு சவாலாக வந்து நின்றபோது, அத்தனை சவால்களையும் மிதித்து சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் எனக்காக செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு முன்னேக்கி போக வைப்பதென்றால், அது எனக்குள் இருக்கிற அபிஷேகம் மட்டுமல்ல, அது எனக்குள் இருக்கிற அழைப்பு மட்டுமல்ல, அநாதி தேவன் என் மீது வைத்த கிருபை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப அவர் எனக்கு காட்டினாரே கிருபை. இந்த 10 மாசத்துல கொஞ்சம் திரும்பி பார்த்து அவர் எனக்கு கொடுத்த அந்த கிருபையை நினைப்பேனானால், அந்த கிருபை, ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு அந்த ஆண்டவருடைய அன்பிலிருந்து வழிவிலக பண்ணுவதற்கான வாய்ப்பை கொடுக்கவே கொடுக்காது. இப்ப கிருபையை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், சத்தியத்துல நிக்க ஆரம்பிச்சிருவேன், சத்தியத்துல நடக்க ஆரம்பிச்சிருவேன். நான் சொல்றேன், கிருபையை புரிஞ்சுக்கிட்டேன்னா எது சத்தியம்? பரிசுத்தம் சத்தியம், நீதி சத்தியம், உண்மை சத்தியம், விடுதலை சத்தியம். தோத்துறோம். ஆமென். தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற அந்த வைராக்கியம் உள்ள வாழ்க்கை சத்தியம். இப்படித்தான் நடக்கணும். சத்தியம் பொய் சொல்லவே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, அவைகளின்படி வாழ ஒரு மனிதன் அர்ப்பணித்திருக்கிறானால் அந்த அர்ப்பணம் தான் சத்தியம். இப்ப நான் சொல்றேன், இந்த கிருபை என்னை ரட்சித்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு. இத்தனை மாதங்கள் என்னை வழிநடத்தி இருக்கு, இத்தனை வருடங்கள் என்னை வழிநடத்தி இருக்கு. இந்த ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை வழிவிலகாமல் காப்பாற்றி இருக்கிறது. இந்த கிருபையை நான் நினைச்சா அந்த சத்தியத்தில் நடப்பேன். நானே வழியும் சத்தியமும். இயேசுநாதர் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரே ஒரு முறை, தோத்துறோம், ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையை சொன்னார். என்ன? அதுக்கப்புறம் அவர் சொல்லல, அதுக்கப்புறம் யாராலும் சொல்ல முடியல. என்ன தெரியுமா? உங்களில் யார் என்னை குறை சொல்ல முடியும்? உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன்? இந்த உலகத்தில் வேற எவனும் என்ன செஞ்சதில்லை, சொன்னதே சொல்லவும் முடியாது. ஏன்னா உலகம் முழுவதும் பாவத்தினால் கரைபட்டு கிடக்கிறது. தோத்துறோம். ஆமாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு ஒருத்தர் தான் பரிசுத்தம் உள்ள தெய்வம். இந்த உலகத்தில் பரிசுத்தர் என்கிற ஒரு பெயர் சொல்லப்படுகிறது என்றால், உலகத்தின் புறஜாதிகள் மக்கள் கூட சொல்லுவார்கள், அவருக்கு பெயர் இயேசு, அவருக்கு பெயர் இயேசு. அப்ப அந்த சத்தியம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதுதான் சத்தியம். இதுதான் என்னது?
சத்தியம். இப்ப கிருபையை புரிஞ்சுக்கிட்டா சத்தியத்தின்படி என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? வாழ ஆரம்பிச்சிருவோம். இப்ப தேவனுடைய பார்வையில ஒரு மனுஷன் எப்ப அவருடைய பார்வையில் அருமையானவனாக மாறுகிறான் என்றால், கிருபையை புரிந்து கொண்டு அதை தன்னுடைய கழுத்துல மாட்டிக்கிட்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை தன் இருதயத்தில் என்ன செய்து கொள்ள வேண்டும்? எழுதி கொள்ள வேண்டும். இப்படி ஒரு மனிதன் கிருபையை புரிந்து கிருபையை அறிந்து சத்தியத்தின்படி வாழ பழகும் போது அவன் தேவனுடைய பார்வையில் என்னவா இருப்பான்? அருமையானவனாய் பிரியமானவனாய் இருப்பான். நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல 3 விதமான பார்வைகள் உண்டுங்க. எப்பயுமே நம்ம மேல ஒரு 3 கண்ணு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் எத்தனை கண்ணு? நீங்க உங்களை பார்க்கல, எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. தோத்துறோம். நம்ம எல்லாம் எத்தனை கண்ணு இருக்கு? 2 கண்ணு. தோத்துறோம். ஆமா. ஆனா உலகத்துக்கு ஆமா இந்த 2 கண்ணுன்றது நம்ம இப்படி சொல்லலாம், ஒரு ஜோடி கண்ணுன்னு சொல்லலாம். தோத்துறோம். ஒரு ஜோடி கண்ணு. ஆமா, ஒரு ஜோடி கண்ணு, ஒரு ஜோடி மூக்கு, ஒரு ஜோடி. அதனாலதான் நோவாவை பேழைக்குள்ள அனுப்பும்போது ஆண்டவர் எப்படி அனுப்புனாரு சொல்லுங்க? ஜோடி ஜோடியா அனுப்புனார். ஜோடி ஜோடியா. தோத்துறோம். ஆமா, நம்ம சிங்கிளா இருந்தா கூட நம்ம யாரு தான்? ஐயோ, சந்தேகமா இருக்கிறீங்களா? தோத்துறோம். நம்ம கொஞ்சம் இப்ப சிங்கிளா இருக்கிறோம். நான் இப்ப தனியா இருக்கிறேன். என் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அதனால நான் ஜோடியா தான் இருக்கிறேன். ஒரு அழில சொல்லுங்க. எனக்கு கொடுத்திருக்கிற அவயவங்கள் கூட என்னதான்? எத்தனை கிட்னி? ஒன்று போச்சுன்னா இருக்கும். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். எதெல்லாம் ரிப்பேர் ஆகுமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறாரு. சில நேரங்களில் ஒரு காது தான் கேட்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு காது தான் சில நேரம். சிலருக்கு 2 காதும் கேட்கும், ஆனால் கேட்காத மாதிரியே இருக்கும். நான் அதை பற்றி பேசலை. ஒரு காது தான் கேட்கும். சில நேரங்களில் ஒரு மூக்கு என்ன செஞ்சுக்கிடும்? ரொம்ப குளிர், ரொம்ப ஜலதோஷம் வந்துருச்சுன்னா ஒத்த மூக்கு அடைச்சிக்கிடும். ஆமாம், நம்மளும் போராடுவோம். என்னடா ஒரு மூக்கு அடைச்சிக்குது, எதெல்லாம் உள்ள அனுப்ப முடியுமோ அத்தனையும் அனுப்பி பார்ப்போம். ஆனால் அது ஓப்பனே என்ன செய்யாது? ஆகாது. சில நேரங்களில் கர்த்தரே 2ஐயும் அடைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு தெரியுமா? சில நேரங்களில் நம்ம போராடுனா கூட திறக்க மாட்டேங்குது. ஆமாம், இன்னும் சில விஷயங்களை வெளியில் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? தள்ள மாட்டேங்கிறோம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. சில நேரங்களில் காதுகள் வேலை செய்யாம போகலாம், மூக்கு வேலை செய்யாம போகலாம், கிட்னி வேலை செய்யாம போகலாம். இது எல்லாத்தையும் ஆண்டவர் ஜோடி ஜோடியா என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? ஆமா, ஸ்பேரா ஒரு ஸ்டெப்னி மாதிரி. தோத்துறோம். ஆமா, ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆச்சா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்றதுக்கு. ஆமா, நம்ம வாழ்க்கை பல விதங்கள்ல தேவனால் உருவாக்கப்பட்டு ரொம்ப அழகா நேர்த்தியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் பாழாக்குறதுக்குன்னே பிசாசு சில விஷயங்களை என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? போட்டு வச்சிருக்கிறான். நமக்கு அது என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. அதை எடுத்து அதை பயன்படுத்தி அது தேவையில்லாதது, அது அருவருப்பானதுன்னு தெரிஞ்சே நம்ம பல நேரங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் அதிலிருந்து இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, தேவனுடைய கிருபையையும் சத்தியத்தையும் புரிந்து கொண்டு அந்த சத்தியத்தை இருதயத்தில் எழுதிக்கிட்டு அந்த கிருபையை கழுத்துல மாட்டிக்கிட்டு. தோத்துறோம். அந்த கழுத்துல மாட்டுறதுனா என்ன? கழுத்துல மாட்டுறது வெளியில 4 பேருக்கு என்ன செய்யும்? தெரியும். இருதயத்தில் எழுதுனது வெளியில. சத்தியத்தை இருதயத்தில் எழுதுங்க, கிருபையை கழுத்துல என்ன செய்யுங்க? மாட்டுங்க. ஏன்? இந்த கிருபை தான் என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கிருபை யாரு? இயேசு. இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு இப்படி நல்லா இருக்கிறீங்களே, காரணம் என்ன? அவர்தான். இன்னைக்கு நான் நல்லா உடுத்தி இருக்கிறேன், காரணம் என்ன? அவர்தான். இன்னைக்கு என்ன வாழ வச்சிருக்கிறாரு, அதுக்கு காரணம் யாரு? அவர்தான். என்னுடைய சம்பாத்தியமோ, என்னுடைய சொந்த பலனோ, என்னுடைய அறிவோ, என்னுடைய திறமையோ நான் இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் இல்ல. நான் இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்ததற்கு காரணம் இயேசுவாகிய அந்த கிருபை. அந்த கிருபையை என் வாழ்க்கையில வெளியில நான் என்ன செய்றேன்? காட்டுகிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்ப இந்த தேவனுடைய பார்வை, நான் 3 விதமான பார்வையை சொன்னேன். 3 விதமான பார்வை. ஒன்று, சமுதாயத்தின் பார்வை. எல்லா சமுதாயத்தினுடைய கண்களும் நம்ம மேலதான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கவனமா இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று வாங்கிட்டோம், ஏதாவது ஒன்று நடந்துருச்சு, ஏதாவது ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லாருடைய கண்களும் என்னதான் பார்க்கும்? நம்மளை தான் பார்க்கும். தோத்துறோம். எங்க போனாலும் நம்மள என்ன செய்யும்? பார்க்கும். யாருடைய கண்களுக்கு மறைவாகவும் நம்மளால என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ போனா, சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஊருக்கு போவேன், அல்லது இது நீலகிரிக்கு வர்றேன், அல்லது கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க பார்த்து தோத்திரம் போடுவாங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து உதவி செய்வாங்க. நான் யோசிப்பேன், நம்ம அப்படி ஒன்றும் பிரபலமான ஆள் இல்லையே. தோத்துறோம். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ பிரபலம் இல்லாத ஆளு, ப்ராப்ளம் இல்லாம பார்த்துக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லா கண்களும் ஒன்ன என்ன செய்யுது?
பார்க்குது. காந்திபுரத்தில் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பைக் ஸ்டாண்டில் கொண்டு போய் நானும் என் ஒய்ஃபும் பைக்கில் போயிட்டு பைக்கை நிப்பாட்டுறதுக்காக பைக்கில் இடம் இல்லை, அந்த பைக்கெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு அந்த பார்க்கிங்கில் இடம் இல்லை. நான் திணறிக்கிட்டு இருக்கிறேன். பைக் ஓட்டுறதே பெரிய விஷயம், அதில் என் மனைவியை உட்கார வச்சு ஓட்டுறது அதை விட பெரிய விஷயம். இப்போ நாங்கள் 2 பேரும் போகிறோம், பைக்கில் இடம் இல்லை, என் மனைவி இறங்கிட்டா, தோத்துறோம். அவர் சொல்கிறா, நான் அந்த கடையில் போய் நிற்கிறேன், நீங்கள் எப்படியாவது வண்டியை நிப்பாட்டின்னு என்ன செய்யுங்க வாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இப்படி ஒரு சத்திய சோதனையா, எங்கே போய் பைக்கை நிப்பாட்டுறது, வண்டியை வேற நிப்பாட்ட முடியல, அதுவும் புல்லட் மோட்டர் சைக்கிள், என்னால் நிப்பாட்டவும் முடியல, நிமித்தவும் முடியல, உன்னால தான் ஓட்டவே முடியல. சில நேரம் கேட்பா, உங்களால் வண்டியில் ஸ்டாண்டே போட முடியல, உங்களுக்கு எதுக்கு புல்லட்டு அப்படின்னு கேட்பா. அப்படி தான் சில நேரங்கள் அப்படி வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்த எனக்கு பைக் நிப்பாட்ட முடியல. ஒரு பிரதர் வேகமாக வந்தார். அவர் வந்த வேகத்தை பார்க்கல எனக்கு பக்குன்னு இருக்கு, நம்மளை போட்டு அடிக்க போறாரு போல இருக்கு, நம்ம ஏதோ தப்பான இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டோம் போல அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன். வேகமாக வந்து ஒரு தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னாரு. ஹல்லேலூயா, நமக்கு ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பிட்டார். அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், நீங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு போங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வண்டிக்கிட்டே நிற்கிறேன், தோத்துறோம், நான் எடுத்து நிப்பாட்டுறேன். அவர் போய் அழகா வண்டியை எடுத்து நிப்பாட்டி அந்த பைக்குக்கு பக்கத்தில், நாங்கள் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு, அங்கேயே நின்று திரும்பி வந்த உடனே சாவியை கொடுத்து அவரே வண்டியை வெளியில் எடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேற கொடுத்து, நீங்கள் ஓட்டிட்டு போங்க பாஸ்டர். ஆடாடா, எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து அந்த நேரத்துக்கு தோத்துறோம். பாருங்க, இப்போ கூட காரை விட்டு இறங்கணும்னையும் நான் கொஞ்சம் கிராஸாக நிப்பாட்டிட்டேன், சாவியை வாங்கி கொடுங்க பாஸ்டர், நான் நிப்பாட்டிட்டு போகிறேன். இப்போ கூட ஒரு பிரதர் வாங்கி சாவியை வந்துருந்துருக்கிறேன். இப்படி அந்தந்த நேரத்தில் அந்தந்த நபர்களை, அது பாருங்க, இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு சந்தோஷமா ஒரு பக்கம் தோணும், ஒரு பக்கம் நம்ம அறிவடையணும், எச்சரிக்கையாகணும். பல கண்கள் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது, நம்ம நடந்து போனாலும் நம்முடைய கண்கள், நம்மை பல சமுதாய கண்கள் பார்க்கிறது. அப்ப 3 விதமான பார்வை. முதலாவது சமுதாய பார்வை, 2வது பார்வை பிசாசின் பார்வை. கவனிக்கிறீங்களா? பிசாசு நம்மளை என்ன செஞ்சுட்டே இருக்கிறான், பார்த்துட்டே இருக்கிறான். அவனுக்கு கண்கள், எப்படா இவனை போட்டு தள்ளலாம், எப்படா இவனை கீழே விழுத்தாட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், எப்படா இவன் தலையை கவுக்கலாம், எப்படா இவனை நஷ்டப்படுத்தலாம், எப்படா இவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியை உண்டாக்கலாம் அப்படின்னு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் கண் அப்படியே தோத்துறோம். என்னெல்லாமா அவன் பார்ப்பான். அவனுக்கு நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. உண்மைதான், நீங்களும் சரி நானும் சரி, அவனுக்கு ஒரு ஆளே கிடையாது. அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்னைக்கு தோத்துறோம் ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள வந்துச்சோ, என்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு இந்த சத்திய வேதத்தை கையில எடுத்தோமோ, என்னைக்கு இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு இந்த பரலோகம் நம்ம மேல பார்வையை வச்சுச்சோ, அன்னைக்கு நம்ம அவனுக்கு ஒரு ஆள் இல்லை, அவன் நமக்கு ஒரு ஆள் இல்லை. ஒரு அல்ல சொல்லுங்களேன். அழைக்கப்படாத வரைக்கும், அபிஷேகத்தை பெறாத வரைக்கும், ஆண்டவருடைய பிள்ளையா மாறாத வரைக்கும் அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான், இவெல்லாம் ஒரு ஆளே நமக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். என்னைக்கு ஆண்டவருடைய விலையேறப்பட்ட அபிஷேகம் நம்மளை நோக்கி வந்துச்சோ, அழைப்பு வந்துச்சோ, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வந்துச்சோ, என்றைக்கு மந்தை என்கிற சபைக்குள் சேர்க்கப்பட்டோமோ, என்றைக்கு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள் வந்தோமோ, என்றைக்கு பரலோக பங்காளியாய் மாறினோமோ, அன்னைக்கு அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஆகா என்னுடைய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்கு, என்னுடைய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு அனந்த காலத்தை உண்டாக்குறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எழுப்பப்பட்டிருக்கிறான். அவனுக்கு பெயர் மோத்திஸ் வினோத். ஏங்க உங்களுக்கு பொறாமையா இருக்கு? உங்க பேரை நீங்க போட்டுக்குங்க. பிசாசுக்கு தெரியும், நீங்க எழும்பிட்டீங்கன்னா அவனுக்கு அவனுடைய ஓட்டம் முடிஞ்சு போச்சு. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவனுடைய அஸ்திபாரம் அசைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா எழுங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க தெருவில் அவன் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்த அவனுடைய ஆளுகைக்கு முடிவு. அதனாலதான் உங்களை ஜெபிக்கவே என்ன செய்ய மாட்டேங்கிறான். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஜெபிக்கவே முடியல பிரதர், காலையில எழும்பவே முடியல பிரதர், பிரேயர்ல வந்து உட்கார்ந்தா தூக்கமா வருது பிரதர், பைபிள் அடிச்சு படிச்சா மயக்கமா வருது பிரதர். தோத்துறோம். ஆமா, நான் தூக்கமே வராம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு சின்ன சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பல மாதங்களாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்றைக்கு வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து நான் நன்றாக இப்பொழுது என்ன செய்கிறேன். பேய், நான் உங்களை சொல்லல, ஒரு இலையில சொல்லுங்க. சில நேரங்களில் நம்மளை ஜெபிக்க விடாத அளவுக்கு, வேதத்தை வாசிக்க விடாத அளவுக்கு, கணவன் மனைவியாய் குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ விடாத அளவுக்கு பல விதங்களை போராடுறானே. தோத்திரம். கணவன் மனைவியை இணைஞ்சு கைகோர்த்து ஜெபிக்கிறதுக்கு ஜெபித்து பல நாட்களாய் போச்சு, ஜெபிக்கவே முடியல. தோத்திரம். கணவர் ஒரு நேரத்தில் வராரு, மனைவி ஒரு நேரத்தில் வராங்க. கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள பிள்ளைங்க என்ன செஞ்சிடறாங்க, தூங்கிடுறாங்க. தோத்துறோம். ஆமா, அப்படியே ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர் கையில என்ன இருக்கு, செல்போன் இருக்கு. இருக்கிறீங்களா? இருக்கா இல்லையா? எல்லார்கிட்டையும் இருக்கு. தோத்துறோம். சிலர் வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, 6 போன் இருக்கும்.
ஆளுக்கு 2 தலைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு 1 தோத்திரம். இன்னும் சில வீட்டில் இன்னும் கொஞ்சம் மிதமிஞ்சி போன குடும்பங்கள்ல ஆளுக்கு 2 தோத்திரம். ஒன்று வீட்டுக்கு, இன்னொன்று ஸ்கூலுக்கு, ஒன்று வீட்டுக்கு, இன்னொன்று ஆஃபீஸுக்கு, ஒன்று எனக்கு பர்சனல் யூசேஜுக்கு, இன்னொன்று பிஸ்னஸ் யூசேஜுக்கு தோத்துறோம். அது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தோத்துறோம். ஆமாம், இந்த பர்சனல் இருக்கிற ஃபோன்லாம் பேட்டர்ன் லாக்கு யார் போட்டாலும் என்ன செய்ய முடியாது, ஓப்பனே பண்ண முடியாது. ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு லாக்கு தோத்துறோம். வீட்டுக்காரம்மா மனைவி தோத்துறோம், தலையை பிச்சுக்கிடும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணாமலே இருக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தானே ஐயா பல லாக்கை போட்டு வைக்கிறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வீட்டுக்குள்ளேயே 4 பேர் 5 பேர் அந்த 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 ஃபோனில் அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு குரூப்பு, வாட்ஸ்அப்பு குரூப்பு. யாரும் வாய் திறந்து சொல்றதெல்லாம் இல்லை. வீட்டுக்காரமா கிச்சன்ல இருந்து ஃபோனில் மெசேஜ் போடுது, இப்போ ஃபுட் ரெடி, கெட் ரெடி, ஃபுட் ரெடி, கெட் ரெடி. ஆமாம், மெசேஜ் தோத்துறோம். ஆமாம், இங்கே வீட்டில் இருந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பெட்ரூமில் இருந்துட்டு ஃபுட் ரெடியா, தண்ணி வேணும், ஜூஸ் வேணும், காஃபி வேணும், அப்படி இங்கேருந்து ஃபேமிலி குரூப்புக்குள்ளே குரூப் மெசேஜ். பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இப்போல்லாம் முன்னாலெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கும், இப்போ எல்லாம் தலை குனிஞ்சமனியே இருக்கும். குனிஞ்சதெல்லாம் என்ன செய்யறது இல்லை, நிமிர்றதே கிடையாது, அப்படியே அதுவாக பேசும். முதல்லலாம் அந்த ஃபோனோட இந்த ஹெட்ஃபோனுக்கு ஒரு வயர் தொங்கும், பார்த்துருக்குறீங்களா? அந்த கருப்பு கலரில் ஒரு வயர் தொங்கும். அது தனியாக சிரிக்குது, தனியாக பேசுதுன்னா அந்த வயரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், சரி கனெக்ஷனில் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் கழுத்தில் ஒரு பேண்டு மாதிரி போட்டு ப்ளூடூத்தில் ஒரு இது மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாம் காதில் என்ன செய்யுது, ஏர்பேடுன்னு ஒன்று வாங்கி மாட்டிக்கிறது. அது இப்போ ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக காதில் கம்பளி பூச்சி மாதிரி ஒன்று சின்னதாக உள்ளதாக இருக்குது, வெளியிலே என்ன செய்ய மாட்டேங்குது, ரோட்டில் நடந்து போகுது, அதுவா சிரிச்சுக்கிட்டு போகுது. எதை நினைச்சு சிரிக்குது, யாரை நினைச்சு சிரிக்குது, பார்க்கையில் பரும்பகுதியானாலும் லூசு மாதிரியே சுத்துது. நான் உங்களை சொல்லலை, ஆனால் உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஒரு வழியில சொல்லுங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பல விதங்கள்ல ஒரு மாதிரி தோத்துறோம். இணைஞ்சு ஜபிக்கிறதே கிடையாது. நான் சொல்றேன், பலரை குடும்ப உறவுகள்ல கூட பிசாசு தந்திரமா பிரிச்சு விட்டுட்டான். முகம் பார்த்து பேச முடியாத அளவுக்கு தந்திரமா பிரிச்சு விட்டுட்டான். யாரும் ஒருவர் இணைஞ்சு உட்கார்ந்து கைகோர்த்து ஜபிக்க விடாத அளவுக்கு. ஆமா, குடும்பங்கள்லயே கூட கணவன் ஒரு ஆராதனைக்கு வர்றது, மனைவி ஒரு ஆராதனைக்கு வர்றது, பிள்ளைங்க ஒரு ஆராதனைக்கு வர்றது தோத்துறோம். ஏன்னா எங்களுக்கு டைம் என்ன செய்ய மாட்டேங்குது. மேட்ச் ஆகாத விட மேட்ச் பண்ணி தானே கடவுள் வச்சாரு. உங்களுக்கு யார் செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு மனைவியா கொடுத்தாரு, யார் உங்களுக்கு செட் ஆகணும் உங்களுக்கு கணவனா கொடுத்தாரு. இந்த பிள்ளைகள் தான் உங்களுக்கு பிறந்தா நல்லதுன்னு உங்க வித்துல உங்களை பிள்ளைகளை வச்சாரு. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகி தான் வச்சாரு. ஆனா நம்ம அந்த மேட்சிங்ல இருந்து என்ன செஞ்சிட்டோம், விலகிட்டோம். நம்ம எல்லாம் பிரிஞ்சு இன்னைக்கு சபைகள்லாம் பிரிஞ்சு கிடக்க, ஊழியர்கள்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்களே, விசுவாசிகள்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்களே. யாருடைய வேலைன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே எப்படியானுடைய வேலை. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம், சபைகள் ஒன்று சேர்ந்துருச்சு, ஊழியக்காரங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க, விசுவாசிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க தோத்துறோம். நம்ம எல்லாம் பட்டணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அவனுடைய சாம்ராஜ்யத்திற்கு முடிவு வந்துவிடும். அதனால தான் அவன் ரொம்ப தெளிவா அவனுடைய பார்வையை சபைகளின் மேல, ஊழியங்களின் மேல, ஊழியர்களின் மேல என்ன செய்ய வச்சிருக்கிறான். முதல்ல சமுதாயத்தின் பார்வை, 2வது பிசாசுடைய பார்வை, 3வது தேவ ராஜ்யத்தின் பார்வை. தேவ ராஜ்யத்தின் பார்வை. இந்த தேவ ராஜ்யத்தின் பார்வை தான் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப ஆசீர்வாதமானதாக, அருமையானதாக என்ன செய்து விடுகிறது, மாற்றி விடுகிறது. கவனிங்க, நான் ஒரு 4 பேரை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். முதல் ஆராதனையில் 2 பேரையும், அடுத்த 2 ஆராதனையில், அடுத்த ஆராதனையில் அடுத்த 2 பேரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். கவனிங்க, தேவனுடைய பார்வையில் அருமையானவர்களாய் பார்க்கப்பட்டவர்கள் யார ஆண்டவர் அவருடைய பார்வையில் அருமையானவர்களாக பரலோக ராஜ்யத்தில், ஆமென், பரலோக ராஜ்யத்தின் பார்வையில் அருமையானவர்களாக பார்க்கிறார். முதலாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேரா உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. போதும். இங்க மரியாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவின் தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவள். அவள் கன்னியாய் இருக்கும் பொழுது பரிசுத்தாவியினாலே அவள் கற்பந்தரித்து இயேசுவை பெற்றெடுத்தாள் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த மரியாளை குறித்ததான இந்த இவளுடைய அர்ப்பணத்தை குறித்ததான இந்த பகுதியை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உதவி செய்ய விரும்புகிறார். கவனிங்க, ரொம்ப அழகான சத்தியம் இது. தேவனுடைய பார்வையிலே விசேஷமாய் பார்க்கப்பட்டவள் இந்த மரியாள். தோத்திரம். எது தேவனுடைய பார்வையில் விசேஷமானது? உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வசனத்தோட இன்னும் புரிகிற மாதிரி ஒரு வசனத்தை கோடிட்டு காமிக்கணும் அப்படின்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 1, 2, 3, 4 வசனங்கள் அப்படியே நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, தேவன் எதை அலங்காரமாய், தேவன் எதை ஆசீர்வாதமாய் பெண்களுக்கு பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். பேதுரு ரொம்ப அழகா எழுதுவார். வாசிங்க தம்பி. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த 3வது வசனத்துல இருந்து வாசிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. எல்லாரும் சொல்லுங்க குணமே. சத்தமா சொல்லுங்க குணமே. சொல்லுங்க, வாசிங்க தம்பி. உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. இதுதான் தேவன் பார்க்கிற பார்வை. தோத்திரம். முதல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பார்வையில் அவன் அருமையானவனாக, விசேஷமானவனாக பார்க்கப்பட வேண்டுமானால் அவனுக்கு முதல் தேவை கேரக்டர், குணம். சொல்லுங்க. மனம் நல்லா இருந்தா குணம் நல்லா இருக்கும். நம்ம வீடுகளில் எல்லாரும் டீ போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கா? அதுவும் ஊட்டியில், நீலகிரி மாவட்டத்தில் அடிக்கடி குடிக்கிற ஒரு பானம் அது என்னதான்? டீ. எல்லார் வீட்டுக்கும் போனாலும் அதுவும் இந்த கட்டஞ்சாயா சூப்பராக போடுவீங்க. தோத்துறோம். ஆமாம், உங்கள் ஊர் ஃபேவரெட். ஆமாம், அதுவும் இந்த கட்டஞ்சாயால லெமனை புழிஞ்சு கொடுப்பீங்க பாருங்க, அதை விட ரொம்ப டாப்பு. தோத்துறோம். ஆமாம், சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சுலைமான் டீன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆமாம், இந்த சுலைமான் டீ அது ஒரு பாருங்க வித்தியாசமான ஒரு டேஸ்டாக இருக்கும், வித்தியாசமான மனம் இருக்கும். ஆமாம், நம்ம எல்லாருமே டீ கடைக்கு போனோம்னா அல்லது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனோம்னா டீ தூள் வாங்குவோம். என்ன தூள் வாங்குவோம்? இப்படி மௌனமாக நின்று கையை கட்டிக்கிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அப்படியே நீங்கள் அவரை வெறிக்க பார்த்தீங்கன்னா அவன் டீ தூள் எடுத்து என்ன செஞ்சிடலாம்? ஆளுகளை பாருங்களேன். ஒரு அழியா சொல்லுங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் நமக்கு என்ன டீ தேவை வேணுமோ, அதாவது 3 ரோசஸோ அல்லது ரெட் லேபிளோ அல்லது ஏவிடியோ, இல்லைன்னா உங்கள் ஊரில் நிறைய டீ ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த டீயோ. தோத்துறோம். அந்த டீயில் ஒரு டீ கம்பெனிக்காரன் விளம்பரம் கொடுக்கும்போது என்ன கொடுப்பான் தெரியுமா? நிறம், திடம், மனம், சுவை. இந்த திடம், மனம், வேற என்ன? நிறம், சுவை. நம்ம ஊரில் தான் 3 ரோசஸ். நான் வெளிநாடுகளுக்கு சில தேசங்களுக்கு போகும்போது, அதுவும் இந்த சவுத் ஆப்பிரிக்காலாம் போனோம்னா அவங்க கேட்பாங்க, பாஸ்டர் do you want 3 roses tea or 5 roses tea? அடடா பரவாயில்லையே, நம்ம ஊரில் 3 ரோசஸ் தான், இந்த ஊரில் 5 ரோசஸ். நிறம், சுவை, திடம், இதுதான் நம்ம ஊர் டீ. ஆனால் அங்கே ஊரில் நிறம், திடம், சுவை, மனம், வேற எக்ஸ்ட்ரா இன்னும் என்னமோ, அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், ஒரு டீல ஒரு சுவை இருக்கு, ஒரு திடம் இருக்கு, ஒரு மனம் இருக்கு, ஒரு 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 இது எல்லாமே ஒரு டீல இருக்கு. நம்ம மனுஷ வாழ்க்கையில கூட, நம்ம வாழ்க்கையில கூட, நம்முடைய பர்சனல் லைஃப்ல கூட நம்ம திடமா இருக்கணும். ஒன்று சுவையா இருக்கணும், 3வது மனமா இருக்கணும், அடுத்து நிறமா இருக்கணும், 4வது 5வது ரொம்ப முக்கியமானது குணமா இருக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, குணமா இருங்க. இன்னும் மெதுவா சொல்லுங்க, என் காதுல கேட்டுற போது. சத்தமா சொல்லுங்க, குணமா இருங்க. குணம் ரொம்ப அவசியம். ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை?
குணம் தேவை. தோத்துறோம். ஆமா, சில வீடுகளுக்கு கல்யாணம் பண்ணி போவாங்க பிள்ளைங்க. ஆமா, பெண் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த மாப்பிள்ளை, அந்த வீட்டில் அந்த மாப்பிள்ளை குடும்பத்தார் என்ன எதிர்பார்ப்பாங்க? எனக்கு காசு பணமெல்லாம் கொண்டு வர வேணாம் பாஸ்டர், எனக்கு வசதி வாய்ப்புகள்லாம் வேணாம் பாஸ்டர், பெருசா படிப்புலாம் வேணாம் பாஸ்டர், ஒரு குணமான பொண்ணா என்ன செய்யுங்க. இல்லைன்னா அடக்கமான பொண்ணா. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடக்கமான பொண்ணை எங்க தேடலான்னா சபைகளில் தேட முடியாது, கல்லறை தோட்டங்களில் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா கல்லறை தோட்டத்தில் போய் அடங்கினா கூட நம்ம ஆவி என்ன செய்ய மாட்டேங்கு, அடங்க மாட்டேங்கு. சில நேரங்களில் சொல்றோம், ஜென்ம சுவாபம் பிரதர், என்னால் என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியல. என்ன பார்த்து அவர் எப்படி இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம், என்ன முறைச்சு பார்க்குறாரு, என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்ன ஒரு மாதிரி பேசுறாரு. நான் எங்கிருந்து வந்தாலும் என் குடும்பம் என்ன, எங்க வீட்டில் என்ன எப்படியெல்லாம் வளர்த்தாங்க, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டாங்க பாஸ்டர், குரங்கு கையில கொடுத்துட்டாங்க. ரோஜா மாலையை குரங்கு கையில கொடுத்தா அது பிச்சு 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 புடுங்கி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி ஆயிருச்சு. நான் சொல்றேன், இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பக்கமும் குணம் சரியில்லைன்னு அர்த்தம். சரியில்லை, என் ரெண்டு பேருடைய கேரக்டர் சரியில்லை. நம்ம வீட்டுக்கு வந்ததான அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கணுன்ற அறிவு அந்த குடும்பத்துக்கு இல்லை, இந்த குடும்பத்துக்கு. நம்ம இங்க இருந்து போயிருக்கிறோம், அந்த வீடு மாமியா வீடு இல்லை நம்ம வீடுன்னு நினைக்கிற அந்த அறிவு இல்ல. ஆக பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, மறைந்திருக்கிற குணம். சிலருக்குள்ள சில விஷயங்கள் நடக்கும் போதுதான் ஒரிஜினல் முகமே வெளியில என்ன செய்யும், வரும். அது வரைக்கும் நம்ம மாட்டி இருக்கிறது அத்தனையும் மாஸ்க். பிரைஸ் லார்ட் சொல்றோமா? ஐயோ தோத்துறோம். ஜெபம் பண்றோமா? இவங்க ஜெபத்துக்கு ஈடா உலகத்துல வேற யாரும் ஜெபம் பண்ண முடியாது. இவங்க ஆராதிக்கிற ஆராதனை அப்படி. ஆமா, பிரசங்கமா, ஐயோ மோதிஸ் பாஸ்டர் சூப்பரா பிரசங்கம் பண்ணுவார். தோத்துறோம். அந்த முகமுடிய உண்மையா ஒரிஜினலா ஒரு பிரச்சனை வரும்போது கலத்துவாங்க பாருங்க, அந்த முகமுடி கலக்கும் போதுதான் இவங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு. ஏன்னா குணம் எங்க கிடக்கு, உள்ள மறைஞ்சு கிடக்கு. தோத்துறோம். இந்த மணியால ஆண்டவருடைய பார்வையில கர்த்தர் விசேஷமானவராய் பார்த்தார் பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருந்த குணம், மறைந்திருந்த குணம். தோத்துறோம். ஆண்டவர் சூஸ் பண்றாரு. சும்மா எல்லாம் யாரையும் என்ன செய்ய மாட்டாரு, செலக்ட் பண்ண மாட்டாரு. மரியாதை செலக்ட் பண்றாருன்னா அந்த எருசலேம் குமாரத்திகள்ல, அந்த தோத்துறோம் அந்த நகரத்துல பெத்லகேம்ல குடியிருக்கிற அத்தனை பெண்கள்ல ஆண்டவர் சூஸ் பண்ணது யார? மரியாதை. நான் சொல்லுவேன், ஆண்டவர் மரியாதை சூஸ் பண்றாங்க சொல்றாருன்னா அந்த அளவுக்கு ஆண்டவருடைய மனதை கவர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் குணமுள்ளவர்களா இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா யோசேப்புக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. யார? மரியாதை. தோத்துறோம். இந்த யோசேப்புக்கு நிச்சயம் பண்ண மரியாதை இப்ப கர்ப்பவதி ஆயிட்டாங்க. குழந்தை பரிசுத்த ஆவியினால உருவாயிருச்சு. இதை யோசேப்பு கேள்விப்பட்டுட்டு 1வது அதிகாரத்துல சொல்றாரு, 19வது வசனத்துல, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை. நான் சொல்லுவேன், யோசேப்பு நீதிமான், யோசேப்பை விட ஒரு படி அதிகமாய் கனமுள்ளவளாய் எண்ணப்பட்டவள் மரியாள். ஏன்னா அவளுடைய கேரக்டர், அவ ஒரு பிரீசியஸான கேரக்டர் உள்ளவ. எந்த அவமானத்தை சகித்துக் கொள்வதற்கு, எந்த விதமான பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு, எந்த விதமான உபத்திரவங்களுக்கும் அவள் முகம் கொடுப்பதற்கு மனதளவில் ஆயத்தமாயிருந்தாள். சும்மாலாம் கேரி பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய அவ பெயர் தெரியுமா? அதுவும் குறிப்பா யூத குலத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை கல்லாலே அடிச்சு என்ன செஞ்சு போடுவாங்க, கொண்டு போடுவாங்க. அவ்வளவு ட்ரெடிஷனலா இருப்பாங்க, அவ்வளவு பியூரா இருப்பாங்க, அவ்வளவு தூர ஒழுக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா போச்சு. அதுவும் சபையில இருக்கக்கூடிய ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிறேன்னு சொல்றவங்க குடும்பத்துல கூட இப்படிப்பட்டதான ஒழுக்கம், இப்படிப்பட்டதான கமிட்டட், இப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணம் இல்ல. இந்த மரியாதை குறித்து பைபிள்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. கண்ணியம் உள்ளவள். யோசேப்பு அவளை தள்ளிவிட மனதா இருந்தான். ஆனால் அந்த தள்ளிவிட்டா கூட அவளை அவமானப்படுத்தாத அளவுக்கு. எப்படி? இவளுக்கு இந்த காரியம் நடந்துருச்சு, இவ இப்படி கரைபட்டுட்டா, இவ வயித்துல ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி அவளை தள்ளி விடுவதற்கோ அவளை அவமானப்படுத்துவதற்கோ யோசேப்பு ஆயத்தமாய் இல்ல. காரணம் என்ன? யோசேப்பு நீதிமான் மட்டுமல்ல, ஆமென், மரியாளும் இத்தனை ஆண்டு காலமாய் அவள் தன் கன்னித்தன்மையை பாதுகாத்துக் கொண்டவள், இத்தனை ஆண்டு காலமாய் அவள் ஒழுக்கம் உள்ளவள், இத்தனை ஆண்டு காலமாய் அவள் நீதி உள்ளவள். இந்த நீதி உள்ளவளை அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன செஞ்சிட முடியாது,
சில நேரங்களில் யார் மேலேயாவது ஒரு பழியை போடுறோன்னு வைங்க, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோன்னு வைங்க, சில நபர்கள் மேலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் பலர் அதை என்ன செய்ய மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. அவங்க அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க, அவங்க அப்படி பேசியிருக்க வாய்ப்பே இல்லைங்க. நம்மளை பற்றி யாராவது அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு தான் அன்னைக்கே தெரியுமே அவங்க அப்படி பேசுகிற ஆள் தான், அவங்க தானே, ஐயோ நீங்க தான் நம்பிக்கிட்டு இருந்தீங்க, அவங்க ஏற்கனவே இது மாதிரி பல காரியத்தை செஞ்சுட்டு அத்தனை இடத்துலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு முழுசா தெரியாது அப்படின்னு நம்ம வாயை திறந்து விட்டோம்னா வண்டி வண்டியா லாரி லாரியா நம்மளை பற்றி என்ன வருது? உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு வழியில சொல்லுங்க. பிகாஸ் அவர் கேரக்டர், நம்முடைய குணம், நம்முடைய பழக்க வழக்கம், நமக்குள் மறைந்திருக்கிற சில விதமான அணுகுமுறைகள், நமக்குள் மறைந்திருக்கிறதான சில விதமான ஸ்தோத்திரம் பாவ செயல்கள், சில நேரங்கள் அப்படியே வார்த்தையை அள்ளி விட்டுருவோம், அது நம்முடைய குணம். கோபத்தோட பேசுவோம், அது நம்முடைய குணம். சிலரை காயப்படுத்துற மாதிரி பேசுவோம், அது நம்முடைய குணம். சிலர் மேல வைராக்கியமா இருப்போம், அது நம்முடைய குணம். சிலர் மேல நம்ம பகையா இருப்போம், அது நம்முடைய குணம். சிலரை நம்ம மன்னிக்காம இருப்போம், அது நம்முடைய குணம். கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதிரியான குணம் உள்ளவர்கள் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவர்கள். ஆனால் யாரையும் மன்னிப்பதற்கும், யாரையும் நேசிப்பதற்கும், எந்த வார்த்தைகளையும் கண்ணியத்தோடு பேசுவதற்கும், எந்த இடத்திலும் யாரையும் ஏற்றுக்கொள்வதற்கும், எந்த இடத்திலும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நடைகளும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள், அவர்களுடைய குணம் தேவனுடைய பார்வையில் அருமையானதாக பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல குணம், இந்த குணம் மாறணும்னு கர்த்தர் விரும்புறாரு, கேரக்டர் மாறணும்னு விரும்புறாரு. இந்த ஆராதனை முடிஞ்சு நம்ம திருவிருந்துல பங்கெடுக்க போகிறோம். திருவிருந்துல பங்கெடுக்கிறதுக்கு முன்னால எந்த இடத்துல இன்னும் நம்முடைய குணம் மாறவில்லை, எந்த இடத்துல இன்னும் நம்முடைய பேச்சு மாறல, எந்த இடத்துல இன்னும் நம்முடைய நடக்க மாறல, வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆலயத்துக்கு வருகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், உபதேசத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், நல்ல ஆவிக்குரிய அரவணைப்புல வாழ்றோம். ஆனாலும் வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை, சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை, சமுதாயத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை, குடும்பத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை, நோ. கர்த்தர் அதை அருவருக்கிறார், கர்த்தர் அதை அருவருக்கிறார். நம்ம எங்க போனாலும் அங்கே ஆண்டவருடைய கண்கள் நம் மீது பதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற பயம் நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். ஆண்டவர் நம்மளை, நான் சொல்லுவேன், மரியாளுடைய கற்பத்தில் உலகத்தின் இரட்சகரை கொடுத்தார். அவ கேரி பண்ணது சாதாரணமான விஷயத்தை இல்ல, உலகத்துல சாதாரணமான விஷயத்தை அவ கேரி பண்ணல, அவர் கற்பத்துல கேரி பண்ணல. அவர் சொல்ற அந்த கற்பம் பாக்கியம் உள்ளது. கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. மரியா வீட்டுக்கு போறாங்க, எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க. எலிசபெத்தினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை பரிசுத்த ஆவியில என்ன செய்யுது? ஆமென். இந்த பிள்ளை துள்ளுனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் வீட்டுக்கு வந்திருக்கிறவர் அவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை பார்க்கவே இல்லை. இந்த ரெண்டு குழந்தைகளும் கருவுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இருந்துகிட்டு இருக்கு. கருவுக்குள்ள இருக்கிற பிள்ளைய இன்னொரு கருவுக்குள்ள இருக்கிற பிள்ளை அவன் உணர்ந்து துள்ளுது, உணர்ந்து துள்ளுது. அந்த அளவுக்கு அவள் பாக்கியம் உள்ளவள் என்று எண்ணப்பட்டது. இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் மரியாளுடைய வயிற்றுக்குள்ள, அவளுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்தார் என்றால் அதற்கு காரணம் அவளுடைய குணம். ஆமென். உங்க லைஃப ஆண்டவர் அப்படி நம்புறாரா? உங்க ஃபைனான்ஸ ஆண்டவர் அப்படி நம்புறாரா? உங்க ஃபேமிலியை ஆண்டவர் அப்படி நம்புறாரா? யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதுவே எனக்கு கிடைச்ச பாக்கியம். எஸ், ஆஃப் கோர்ஸ். நீங்க ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய பாக்கியம், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் நீங்கள் சுமப்பது கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நீங்கள் சுமப்பது அவருடைய திட்டமாக இருக்க வேண்டும், நீங்கள் சுமப்பது அவருடைய தரிசனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சுமக்கிற அந்த தரிசனமானது உலகத்தை ரட்சிக்க வல்லதாய் மாற வேண்டுமானால் அதுதான் பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க, எவ்வளோ பேர் நம்ம வீட்டில் தங்குறாங்க, எவ்வளோ பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டு போனவங்க எத்தனை பேர் சமாதானத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க? நம்ம கையால் சாப்பிட்டவங்க எத்தனை பேர் ஆமென் விடுதலையை, சுகத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க? உங்களால் சொல்ல முடியுமா? இந்த கானாவூரில் கல்யாண வீட்டில் ஒரு அற்புதம் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும் தானே? என்ன அற்புதம்? தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின அற்புதம். தண்ணீர் திராட்சை ரசமா மாறிடுச்சு. மணவாளனை கூப்பிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு இந்த தண்ணி எப்படி திராட்சை ரசமா வந்துச்சுன்னு.
எல்லாரும் மணவாளனை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. என்னன்னு பாராட்டுறாங்க? எல்லாருமே முந்தின ரசத்துல நல்ல ருசி உள்ளதை கொடுத்துட்டு பின்னால ருசி குறைஞ்சது கொடுப்பாங்க. ஆனால் நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள், இந்த வீட்டுக்குள் வந்தவர்கள் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்படிதான் போட்டிருக்கு அந்த யோவான்ல 3வது அதிகாரத்துல. அந்த வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க, அந்த ரசத்தை குடிச்சவங்க, அந்த வீட்டில் நடந்த அற்புதத்தை பார்த்தவங்க அநேகர். ஏன் இன்னும் சொல்லணும்னா, இயேசுவோட கூட வந்த சீசர்கள்ல பலர் அன்னைக்கு தான் என்ன செஞ்சாங்க? இயேசுவை விசுவாசிச்சாங்க. நான் சொல்றேன், அந்த வீட்டுக்கு வந்தவங்களுக்குள்ள விடுதலை உண்டாச்சு, அந்த வீட்டின் ரசத்தை குடிச்சவங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாச்சு, அந்த வீட்டுக்குள்ள வந்து இயேசுவை பார்த்தவங்களுக்குள்ள விசுவாசம் பெருகுச்சு. ஏனென்றால் அந்த வீடு பாக்கியம் உள்ள வீடு. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்தவங்க, உங்க குடும்பத்துக்குள்ள வந்தவங்க, உங்க பிள்ளைகளை பார்த்தவங்க, உங்க கையால சாப்பாடு சாப்பிட்டவங்க, உங்க வீட்டில் ஒரு இரவு தங்கினவங்க, நீங்க பராமரிக்கிறவங்க, உங்க வீட்டு வேலைக்காரவங்க, தோத்திரம். ரட்சிக்கப்படாத ஒரு வேலைக்காரம்மா உங்க வீட்டில் வந்து மேடா வேலை செய்யறாங்க, சர்வெண்டா வேலை செய்யறாங்க அப்படின்னா 6 மாசமோ 3 மாசமோ 1 வருஷமோ உங்க வீட்டை விட்டு, வேலையை விட்டு நின்றுட்டு வெளியே போறாங்க அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு போகணும். எப்படி? காலையிலையும் மத்தியானம் சாயங்காலம் அந்த அம்மாவை கூப்பிட்டு வேதம் ஓதுறேன், வசனம் சொல்றேன், ரட்சிப்பை பத்தி பேசுறேன், ஏசு எனக்கு அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், இதை பத்தி பேசி அந்த அம்மா போதும் தாயே, இன்னொரு தடவை இந்த பக்கமே நான் என்ன செய்ய மாட்டேன். நீ என்னை சும்மா கோடி ரூபா சம்பளம் கொடுத்து வேலை செய்ய கூப்பிட்டா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, தோத்துரும், தட்டை எடுத்து கழுவும் போது இந்த தட்டு எப்படி வாங்கணும் தெரியுமா? கப்பு எடுத்து கழுவும் போது இந்த கப்பு எப்படி வாங்கணும் தெரியுமா? இந்த பெட்டை துடைக்கிறிய, இந்த பெட்டு எப்படி? எல்லாம் ஆண்டவர்களுக்கு கொடுத்தது. வாயில எல்லாம் வடை சுடும், தோத்துறோம். ஆனா வீட்டுக்குள்ள கணவரை பார்த்து, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஒரு தட்டு வாங்கி கொடுக்க உனக்கு அது இல்லை, இது இல்லை, நீ என்ன மனுஷன், நீ சரியா சம்பாதிக்கிறது இல்லை, கண்ட மாதிரி பிள்ளைகளை கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது, குடும்பத்தில் குடும்ப ஜபமே பண்றது இல்லை, பைபிளை படிக்கிறதே இல்லை, 24 மணி நேரமும் டிவியை ஓப்பன் பண்ணா யாராவது ஒரு நடிகர் வந்து போறாரு. ஆனா வசனம் சொல்றதெல்லாம் அந்த அம்மா எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை காலையில கிளம்பி பைபிள் எடுத்துட்டு சிக்கு எங்க வந்துடும். இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேணான்னு அந்த அம்மா கடைசி வரைக்கும் இயேசுவை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சில வீடுகளில் டிரைவர்கள் இருப்பாங்க, தோத்துறோம். அந்த கார் டிரைவர்கள் ரட்சிக்கப்படுறது இல்லை, தோத்துறோம். ஆமா, வீட்டில் வேலை செய்யறவங்க ரட்சிக்கப்படுறது இல்லை. கடையில் லேபர்ஸா ஒர்க் பண்ணுவாங்க, பிசினஸ் பண்ற இடத்துல யாராவது ஒர்க்கர்ஸா நம்மளோட இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு பக்கமே என்ன செய்யறது இல்லை, வர்றதில்லை. ஏன் சொல்லுங்க? சுவிசேஷம் சொல்லாமதுனாலயா? வசனத்தை பேசாததுனாலயா? சுவிசேஷம்லாம் சூப்பரா சொல்லுவோம். உலகத்தில் இயேசுநாதரை கொண்டு வந்து நீங்க சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னா கூட அவர் சொல்ல முடியாத சுவிசேஷத்தை நீங்கள் நானும் சொல்லுவோம். என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்களே? காலையில இப்படி உட்கார வச்சு எங்களை இப்படி வாங்குன்னு வாங்குறீங்களே பாஸ்டர், உங்களுக்கு நியாயமா? ஆற்றுவார், தேற்றுவார், தூக்குவார், பிரட்டுவார்னு அப்படி ஒரு நல்ல வார்த்தையை சொன்னா எங்களுக்கும் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். நாங்களும் நல்லா கையை தட்டிட்டு போவோம். சாமி கணக்கு கேட்பாரு என்கிட்ட. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சிலர் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இப்போ தான் டிக்சன் பாஸ்டருடைய அருமை எங்களுக்கு தெரியுது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சிஸ்டர், பிரதர்? கேரக்டர், நம்முடைய குணம் மாற வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுவாராக. மரியாளுடைய குணத்தை வைத்து கர்த்தர் அவளுடைய கற்பத்தில் இயேசுவை வைத்தார். இன்னைக்கு உங்க குணத்தை வச்சு கர்த்தர் தம்முடைய தெய்வீகமான ஆசீர்வாதத்தை உங்களுக்குள் வைப்பாராக. உங்கள் குணத்தின் மாற்றம் உங்கள் வாழ்வின் மாற்றமாய் மாறட்டும். உங்கள் பொருளாதாரத்தின் மாற்றமாய் மாறட்டும். உங்க ஃபைனான்ஸ்ல ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவர் இந்த மாதத்துல தரட்டும். உங்க ஃபேமிலி லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். உங்களுடைய சில்ட்ரன் லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூவை தரட்டும். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துல தேவன் ஒரு பெரிய விடுதலையை தரட்டும். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே என்னுடைய குணத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். நான் வேஷம் போட விரும்பல ஆண்டவரே, மாய்மாலமா விரும்பல, வாழ விரும்பல ஆண்டவரே, பொய்யாய் வாழ விரும்பல ஆண்டவரே. வேஷம் போட்டு உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை, சமுதாயத்துக்கு ஒரு வாழ்க்கை, சபைக்கு ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நான் வாழ விரும்பல ஆண்டவரே. மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகி ஆண்டவரே ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு என் வாழ்வை இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா.
சோ முதல்ல குணம். ரெண்டாவது ஒரு நபரை நான் காட்டுறேன்னு சொன்னேன் பாருங்க. கர்த்தருடைய பார்வையில் அருமையானவனாக எண்ணப்பட்டவன். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஆமென், ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்க. ஒரு மனிதனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 4வது அதிகாரம். ஆமென், 1, 2, 3, 4, 5 வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. முதல்ல குணம், நான் சொன்னேன். முதல்ல குணம். ரெண்டாவது மனம். சொல்லுங்க. ஸ்மெல் இல்ல, மைண்ட். என்னது? மைண்ட். முதல்ல கேரக்டர், ரெண்டாவது மைண்ட் செட்டப். பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும்ன்ற அணுகுமுறையை முதல்ல கொண்டு வந்த இடமே இதுதான். காயினும் ஆபேலும் தங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு கொண்டு வந்து என்ன செய்றாங்க? செலுத்துறாங்க. 2 பேருடைய காணிக்கையிலையும் எந்த குறையும் இல்லை. காயின் தன்னுடைய விளைச்சல்ல நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையா செலுத்துறாரு. ஆபேல் தன்னுடைய மந்தையிலிருந்து கொண்டு வந்து என்ன செய்றாரு? காணிக்கையா செலுத்துறார். கவனிங்க. ஆமென். நம்முடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா முதல்ல நம்மள அங்கீகரிக்கணும். நம்மள அங்கீகரிக்காம நம்ம கொடுக்கிற எந்த காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. நான் சொல்றேன், இந்த காணிக்கைன்னு சொல்றது ஒருவேளை நம்ம கொடுக்கிற பணம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் செய்கிற ஆராதனை கூட ஒரு காணிக்கை தான். நான் செய்கிற ஒரு ஜெபம் கூட அது என்னதான்? காணிக்கை தான். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். எப்படி ஆராதிக்கணும்? புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் அழகா வாசிக்கிறோம். முழு மனதோட, முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட கர்த்தரை ஒரு அழிலே சொல்லுங்க பாப்போம். சில நேரங்களில் நம்ம விட்டு கொடுக்காத வரைக்கும் கர்த்தர் நம்ம மத்தியில் கிரியை செய்யவே முடியாது. ஆமாம், நம்ம சில நேரங்களில் அப்படியே ஒரு ஜென்ட்லா ஆராதனை பண்ணிட்டு, ஒரு ஜென்ட்லா அபிஷேகத்தில் நிரம்பிட்டு, ஜென்ட்லா ஆண்டவருடைய பிரசன்னத்தை ருசிச்சுட்டு நோ. ஆமாம், நம்ம ஜென்ட்லா ஆவியானுடைய பிரசன்னத்தை ருசிக்க வந்தவர்கள் அல்ல, நாம் தேவ பிரசன்னத்தை கடத்த வந்தவர்கள். நாம தேவ பிரசன்னத்தில் திளைத்து போக வேண்டியவர்கள். நான் சொல்றேன், நீங்க அபிஷேகத்தை சரியா கேரி பண்ணீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை அந்த அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த அபிஷேகம் அவங்க மேல டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த அபிஷேகம் அவங்களை கவ்வி பிடிக்கும். அந்த அபிஷேகத்தில் அவர்களும் நிரம்ப ஆரம்பிப்பார்கள். நீங்க கேரி பண்ற பிரசன்ஸ் உங்க சேரை நிரப்பும், நீங்க இருக்கிற அறையை நிரப்பும், உங்க இருக்கிற பகுதியை அது என்ன செய்யும். அப்ப முதல்ல ஆண்டவர் யாரை அங்கீகரிக்கணும்? நம்மள அங்கீகரிக்கணும். காயினையும் ஆபேலையும் காணிக்கையை செலுத்த வச்சாங்க. யாரு? அவங்க அப்பாவும் அம்மாவும், ஆதாமும் ஏவாளும். ஆமா, ஏதேன் தோட்டத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை எடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு, ஏப்பா இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தா அந்த யெகோவா தேவன் இருந்தார்ப்பா. ஆராதனை நேரத்தில் தம்பி சொன்ன மாதிரி பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களை பார்க்க வந்துருவாரு. எங்களோட மணிக்கணக்கான நேரம் உட்கார்ந்து பேசுவார். அவர் பேச நாங்கள் பேச, அவர் பேச நாங்கள் பேச, அவர் பேச நாங்கள் பேச, நேரம் போகிறதே தெரியாது. ஒவ்வொரு நாளும் அவர் எங்களை விட்டு போகும்போது மனசு இல்லாமல் தான் போவார். அப்படி இருந்தோம்யா. இன்னைக்கு அந்த தோட்டத்திலேருந்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? துரத்தப்பட்டுட்டோயா. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வச்சாரியா. ஏதேன் தோட்டம் 3000 ஏக்கராம். எவ்வளவு தெரியுமா? ஏன் உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்கிறீங்க? ஏதேன் தோட்டம் எவ்வளவு? 3000 ஏக்கர். 3000 ஏக்கருக்கும் சொந்தக்காரனா கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரு? இப்ப கொஞ்சோண்டு நிலத்தை கொடுத்து ஒருபடி மண்ணில் விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளுது. முடியல. நெத்தி வேர்வை நிலத்துல விழுந்து கஷ்டப்பட்டு உழைச்சு ஒன்னும் சம்பாரிச்ச பாடு இல்லை. தோத்துறோம். அப்படியே முளைச்சு இந்த வருஷமாவது நம்ம முன்னேறிடுவோம்னு நினைக்கிறோம். போன வருஷத்தை விட ரொம்ப மோசமா இந்த வருஷம் இருக்கு. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? உண்மைதான் அது.
எப்படியாவது ஜெயிச்சலாம் நினைக்கிற முடியல. இது எல்லா வருத்தத்தையும் நினைச்சு பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்றாங்க, எப்பா நாங்க விட்ட மாதிரி நீங்க அவரை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டதை பிடிச்சிடணும்டா, அவர் உறவை நம்ம சம்பாரிச்சிடணும்டா. என்ன செஞ்சா அவர் மயங்குவாரு, ஒன்னே ஒண்ணு, அவர் பலிபீடத்துல போய் அவர் சமூகத்துல போய் அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அர்ப்பணிச்சீங்கன்னா, தப்பா ஒத்துக்கிட்டீங்கன்னா அவர் மாறி உங்களை தூக்கிடுவாரா, கையில எடுத்துருவாரா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் இந்த காயினுக்கு மனம் சரியில்லை. அவனுடைய மனசுல அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் மனசார கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தல. ஆனா ஆபேல் இதை புரிந்து கொண்டு அவன் ஸ்தோத்திரம் மனதளவில் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துறான். அவனை காயின் கொல்றான். நான் சொல்லுவேன், ஆபேலுடைய மரணம் தேவனுடைய பார்வைக்கு லாபம். பூமியில மரிக்கிறான், பரலோகத்துல அவரோட சேர்ந்துட்டான். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்களேன், உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா? பூமியில மரிக்கிறாங்க, அந்த மரித்த அடுத்த மைக்ரோ செகண்ட் அப்பாவுடைய மடிக்கு போயிட்டான். ஏன்னா ஆண்டவர் அவனை அங்கீகரித்ததுனால, அவனுடைய பலி அங்கீகரித்ததுனால அவனுடைய ரத்தம் பரலோகத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரலோகத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறது. காயினை கூப்பிட்டு கேட்கிறாரு, காயினே உன் சகோதரனுக்கு என்ன செஞ்ச? அவனுடைய ரத்தம் என்ன செய்கிறது? கூப்பிடுகிறது, கூப்பிடுகிறது, பேசுகிறது, பேசுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறாரு. உங்களுக்காக, ஆமென், உங்களுடைய காரியங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அவருடைய ரத்தம் பரிந்து பேசுகிறது. அந்த ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமானால், உங்களுக்காக காரியத்தை செய்ய வேண்டுமானால், உங்களுக்காக வழிகளை திறக்க வேண்டுமானால் உங்கள் மனம் மாற வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உங்க மனம் மாறணும். ஆண்டவருக்கு ஆராதிக்கிறதுல உங்க மனம் மாறணும். கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுல உங்க மனம் மாறணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுல உங்க மனம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிக்கிறேன். 1999ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு நான் வருவதற்கு ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்ச போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் என்னை இப்படி என்ன செய்யக்கூடாது, வைக்க இப்படி நான் கையேந்தவே கூடாது. நான் வேலையை விட்டுட்டு வரேன், பிஸ்னஸை விட்டுட்டு வரேன், அப்பா அம்மா விட்டுட்டு வரேன், நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்துக்கிட்டு இருந்தவனை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறீங்க. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்னை கைவிடுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இப்போமே சொல்லிடுங்க, நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப பலவீனமான ஆள். எனக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணார். நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ வா, நான் உன்னை பயன்படுத்துவேன். நீ வா, நான் உன்னை கனப்படுத்துவேன். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்கு என்னை சொல்லி அழைச்சாரு. ஆமாம், ஒரே ஒரு வசனம், என்ன ஒரே ஒரு வார்த்தை என் காதில் ரொம்ப தெளிவாக கேட்டுச்சு. ஆமாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவோ, நான் உன்னை கனப்படுத்துறதுக்காகவோ, நான் உன்னை மேன்மைப்படுத்துறதுக்காகவோ நீ இந்த ஊழியத்துக்கு என்ன செய்யாத, வராத. நீ என் ஊழியத்துக்கு வரணும்னா ஒன்னே ஒன்று, என் வசனத்தை சுமக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, என் இருதயத்தை சுமக்க ஆள் இல்லை, நீ வருவியா? என் இருதயத்தை கேரி பண்றதுக்கு நீ வருவியா? இதான் ஆண்டவர் என்கிட்ட கேட்ட கேள்வி. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னைய நீங்க ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும், என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நிலைச்சு இருந்தாலும் நிலைக்காமல் போனாலும், ஒன்னே ஒன்று, உங்க இருதயத்தை சுமக்கிற அந்த நாளை விட்டுட்டு வேற எதையாவது ஒன்றை நான் என் வாழ்க்கையில சுமக்க நான் ஆரம்பிக்கிறேன்னா அன்னைக்கு என்னை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சு பிரயோஜனமே இல்லை. நான் உண்மையா சொல்றேன், இந்த 25 வருஷம் என் ஆண்டுடைய சத்திய வார்த்தைகளையும் அவருடைய இருதயத்தின் பாரத்தையும் சுமக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதனாலதான் எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ சவால்கள் என் வாழ்வில் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இதை உறுதியாய் பிடித்து கொண்டு அவருக்காக ஓடுவதற்கு அது ஒண்ணுதான் பலனாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்றேன், உங்கள் மனதில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்கள் வாழ்வின் எல்லா ஆசீர்வாதத்தின் நிலைகளையும் உறுதிப்படுத்தும். 2 காரியம், ஒன்று குணம், இன்னொன்று சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் குணம் உள்ளவனா மாறணும், என்னுடைய மனம் தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும், மன தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இம்னேயை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்றாரு, உலகத்தின் மேல என்ன வச்சுட்டான், ஆசை வச்சுட்டான். அலெக்சாண்டரும் அப்படி போயிட்டான், இம்னேயும் அப்படி போயிட்டான். உலகத்தின் மேல, பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சு போயிட்டாங்க. அவங்க மனம் மாறிட்டாங்க, மன புத்தி மனதுல தெளிவில்லாதவர்களாய் போயிட்டாங்க. விசுவாசத்துல ஆமென், விசுவாசம் என்னும் கப்பலை என்ன செஞ்சிட்டாங்க, சேதப்படுத்திட்டாங்க. சிலர் சொல்றாங்க இயேசுவோட கூட இருந்தவங்க, இது ரொம்ப கடினமான உபதேசம், இதை பின்பற்ற எனக்கு விருப்பம் இல்லை. சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ?
உங்க மனசு எப்படி இருக்கு? ஆண்டவரை நம்புற விஷயத்துல உங்க மனசு எப்படி இருக்கு? ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற விஷயத்துல உங்க மனசு எப்படி இருக்கு? ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கையில உங்க மனது புத்தி உள்ளதாக, தெளிவுள்ளதாக இருக்கிறதா? கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். நீங்கள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய பார்வையில் கனமுள்ளவர்களாய் இருப்பீர்கள்.